வெல்கம் டு மை சேனல் அம்மு குக்கிங் 360 யூடியூப் சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது உங்கள் வீட்டில் தரித்திர நிலை மாற இந்த ஒரு பொருளை எந்த கிழமையில் வாங்கலாம் அப்படின்னு நான் தலைப்பு போட்டிருக்கேங்க. அது எந்த மாதிரியான பொருள்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஒரு வீட்டில் தரித்திர நிலை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா சமையல் அறையில் இருந்து தாங்க ஒரு வீட்டில் தரித்திரம் உண்டாகுது. அந்த நிலை மாறுவதற்காக ஒரே ஒரு பொருள், அது எந்த நேரத்தில் எந்த கிழமையில் வாங்கலான்றதை தான் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. இப்போ சமையல் அறையில் எல்லோருமே சமைப்போம். சமைக்கிறதுக்கு முக்கியமானது உணவு தாங்க. அந்த உணவில் அரிசி தான் முக்கியமானது. எல்லாத்துக்குமே யூஸ் ஆகக்கூடியது அரிசி தான். இந்த அரிசியை வாங்கக்கூடிய கிழமை செவ்வாய், வெள்ளி. இந்த 2 கிழமையிலையுமே அரிசி வாங்கிட்டு நீங்கள் ட்ரம்மில் கொட்டி வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தரித்திர நிலை நீங்கிடுங்க. இந்த ட்ரம்மு மாதம் ஒரு முறை நீங்கள் 25 கிலோ சிப்பமாக வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தீர்ந்ததும் அந்த ட்ரம்மை க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் வாங்கி அதை நிரப்பி வச்சு பாருங்கள். ஒரு சிலர் தினமும் வாங்கி செய்வாங்க. இப்போ ஒரு கிலோவாக வாங்குவாங்க. அவங்கெல்லாம் இந்த செவ்வாய் வெள்ளியில் இன்னும் 1 கிலோ சேர்த்து 2 கிலோ 3 கிலோ இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாங்கன்னா படிப்படியாக அவங்க வீட்டில் அந்த தரித்திர நிலை நீங்கி அவங்களுமே மொத்தமாக ஒரு சிப்பமாக கூட அவங்க மாதம் மாதம் வாங்கி வச்சு சமைப்பாங்க. அந்த அளவுக்கு குடும்பத்தில் வருமானமும் பெருகுங்க. மகாலட்சுமி வாசமும் அதிகமாக ஆகுங்க. நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வரணுன்னா கண்டிப்பாக இந்த செவ்வாய் வெள்ளியில் அரிசியை வாங்கி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மகாலட்சுமி கடாட்சமும் வீட்டில் நிறைஞ்சிருக்குங்க. உங்கள் வீட்டு சமையல் அறையில் நீங்கள் அரிசி சுத்தமாக பாத்திரத்தில் தாங்க வச்சுருக்கணும். இந்த மூட்டையில் வச்சுருக்கிறது, இந்த பைக்குள்ளே கட்டைப்பையில் ஒரு சிலர்லாம் வைப்பாங்கங்க. அந்த மாதிரிலாம் வைக்கவே கூடாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சைஸ் ட்ரம்மு தேவையோ அந்த அளவுக்கு வாங்கி அதில் நிரப்பி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு சிலர் சமையல் அறையில் அரிசி அளந்து எடுப்பாங்க. எடுக்கும்போது கீழெல்லாம் செதறிக்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி செதற விடாதீங்க. மகாலட்சுமிக்கு கோபம் வரும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அரிசியை கீழே சிந்தாமல் நீங்கள் எடுக்க கற்றுக்கோங்க. எப்போவுமே அரிசி வீட்டில் குறையவே கூடாதுங்க. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ட்ரம்மில் ஒரு 1/4 ட்ரம்மு இருக்கும்போதே நீங்கள் அரிசி கண்டிப்பாக வாங்கிட்டு வச்சிடணும். அதே மாதிரி அரிசி உங்களுக்கு தீர்ந்துடுச்சுன்னா இல்லைன்னு சொல்லாதீங்க. அது முக்கியமான வார்த்தை. இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த தரித்திர நிலை மாறும். கடையிலிருந்து இந்த அரிசி வாங்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா குளிகை நேரமாக பார்த்து கூட நீங்கள் வாங்குங்க. உங்களுக்கு அடிக்கடி அரிசி வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. அதனால் அந்த வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் குளிகை எந்த நேரத்தில் வருதுன்னு பாருங்கள். சப்போஸ் உங்களால் அந்த 2 கிழமையிலும் வாங்க முடியாமல் தவறிட்டால் மற்ற கிழமைகளில் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அமைஞ்சதுன்னா அந்த கிழமையில் குளிகை எந்த நேரத்தில் வருதுன்னு நீங்கள் காலண்டரில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாங்க. நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க எந்த கிழமையில் எந்த நேரத்தில் அரிசி வாங்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்து அவங்க வீட்லேயும் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகட்டும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்களும் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. என்னோடய சேனலை பார்க்குற அனைவருக்கும் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகட்டும். அனைவரும் வளமுடன் வாழ்க.